வணக்கம் நண்பர்கள் ஷப்தீனா வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது கொண்டக்கடலை குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஒரு சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சாஃப்டான சப்பாத்தினா புல்கா எண்ணெய் போடாமல் எப்படி நல்லா சாஃப்டாக மெதுன்னு எப்படி எடுத்துன்னு வருது, குக் பண்ணும்போது நல்லா பொங்கி வரும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி பக்குவத்தில் எப்படி சப்பாத்தி பண்ணுறது சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கருப்பு மூக்கலை வச்சு வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணுறேன், வெள்ளை மூக்கலை யூஸ் பண்ணி இந்த டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். எதுக்காக அப்படி பண்ண கேட்டேன்னா, கருப்பு மூக்கலை கொஞ்சம் ஆடாக இருக்கும், வெந்தப்ப இருக்கும். ஆனால் வெள்ளை மூக்கலை நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக இந்த வெள்ளை மூக்கலை வச்சு இந்த குழம்பு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த குழம்போட இந்த சப்பாத்தி நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி வீட்டில் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து ஹார்டாக இருக்குது சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் கேட்டால் ரெண்டு விஷயம் தான், வேறு எதுவுமே இல்லை. மாவு மிக்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைட்டாக மிக்ஸ் பண்ணணும். லூஸாக மிக்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு குக் பண்ணும்போது ரப்பர் ஆகிடும். இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, தோசைக்கல், சூடு இல்லாத தோசைக்கல்லில் நீங்கள் போட்டு குக் பண்ணும்போது கண்டிப்பாக வேகிற தன்மை வந்து அதிகரிக்கும். அதாவது ரொம்ப நேரம் குக் பண்ணுவோம். அந்த டைமில் கண்டிப்பாக என்ன ஆகும், சப்பாத்தி ரப்பர் மாதிரி ஆகும். அதே டைமில் முறுமுறுன்னு போயிடும். இதுதான் ரீசன், வேறு எதுவுமே இல்லை. அந்த டைமில் தோசைக்கல் நல்லா சூடாக இருந்ததுன்னா நீங்கள் போட்ட உடனே குக் பண்ணி எடுத்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ரெசிபி இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போது கொண்டக்கடலை குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இந்த ரெசிபி தேவையான பொருட்கள்: வெள்ளை மூக்கலை 150 கிராம், தேங்காய் 2½ பத்தை, உடச்ச கடலை 1 டேபிள் ஸ்பூன், முழு முந்திரி பருப்பு 12 to 15 நம்பர், கசகசா 1/2 டீஸ்பூன், சோம்பு 3/4 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 7 நம்பர், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 3 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த கொண்டக்கடலை குழம்புக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு கசகசா, உடச்ச கடலை, முந்திரி பருப்பு, சோம்பு 3/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சொல்லியிருக்கேன்ல, அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு இந்த இடத்துல போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு 3 பச்சை மிளகாய் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடும். அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டால் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. குறை அரைக்கிற பக்குவம் இந்த ரெசிபிக்கு தேவையில்லை. எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இதில் பர்டிகுலராக கசகசா எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, அந்த வாசனை நல்லா கொடுக்கும். அதுக்காக தான் கசகசா யூஸ் பண்ணுறோம். அதே டைமில் பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு வந்து ஃபைன் பேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த மூக்கடலை எப்படி வேக வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் வேக வைக்கணும். இந்த வேக வைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, 4 to 5 விசில், அப்படி இல்லைனா 6 விசில் விட்டு நீங்கள் குக் பண்ணி எடுத்தினா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். வெந்தால் தான் உங்களுக்கு கிரேவி நல்லா டெக்ஸ்சர் கொடுக்கும். அதான் ரீசன். இதுக்கு பிறகு மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு சோம்பு தாளிப்பை போட்டிருக்கோம். இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சு வர டைமில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம், பச்சை கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அதுக்கு பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி போடுறோம். இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு நல்லா எண்ணெயிலே வதக்க ஆரம்பிங்க. எப்போவுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு குறைஞ்சபட்சம் 1 செகண்டாவது வதக்கிருக்கணும். அப்போ தான் அந்த வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும். இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் போட்டிருக்கேன். இந்த தக்காளி போடுற டைமில் கொஞ்சம் உப்பு போடுங்க. எதுக்காக அப்படி போடுறோம் கேட்டிங்கன்னா, அந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். அதாவது வெங்காயம் தக்காளி வதங்க தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணி விடாமல் சீக்கிரமாக குக் பண்ண தான் உப்பு போடுறோம்.
இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க அந்த மஞ்சத்தூள், தனியா பவுடர், சில்லி பவுடர் இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி திருப்பியும் நம்ம குக் பண்ணுறோம். அந்த மசாலா கொஞ்சம் நல்லா கொதித்து வரணும், அது பச்சை வாசனை போகணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மசாலா நல்லா வெந்திருக்கும். அதே டைமில் அந்த மசாலா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதாவது கொதிக்க கொதிக்க மேலோட்டமாக ஆயில் மேலே வர ஆரம்பிக்கும். தாளிப்பில் நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணீங்களே அந்த எண்ணெய் இந்த மாதிரி மசாலா வெந்து வர டைமில் மேலே வரும். அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டு இந்த இடத்துல போடுறோம். இந்த தேங்காய் பேஸ்ட்டு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். திருப்பி ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், வேக வச்சு கொண்டக்கடலையை இதில் போட ஆரம்பிக்கிறோம். அதாவது வெள்ளை கொண்டக்கடலை. நீங்கள் வேணுன்னா கருப்பு கொண்டக்கடலையும் போட்டுக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. நான் ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி வந்து இந்த வெள்ளை கொண்டக்கடலை வந்து உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கொண்டக்கடலை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கொண்டக்கடலை வீட்டில் வேக வைக்கும்போது அந்த ஸ்டாக் வாட்டர், அதாவது இந்த சுண்டல் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி அவுட் பண்ணக்கூடாது. அந்த தண்ணி இந்த மசாலாவை போட்டு குக் பண்ணால் தான் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். திருப்பியும் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி திருப்பி கொதிக்க விடுறோம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு திருப்பி ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 5 to 6 minutes நல்லா கொதிச்சுன்னா இந்த குழம்பு ரெடி. இன்றைக்கி பார்த்தீங்களா, இந்த மூக்கல்ல வச்சு ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த குழம்பு எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த குழம்பு வந்து வெள்ளை சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். அதே டைமில் புல்கா, அதாவது சாஃப்டான சப்பாத்தி எப்படி ரெடி பண்ணுறது நம்ம அடுத்து பார்க்க போகிறல. இந்த மாதிரி சப்பாத்தியோட பரோட்டா, இடியாப்பம் இந்த மாதிரி ப்ரிப்ரேஷனோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கரண்டில் எடுத்து காமிக்கும் போது அந்த கிரேவி எப்படி ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கரெக்டாக வரணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த கொண்டக்கடலை அதிகமாக போட்டுருவோம், கிரேவியாக இருக்காது. அப்படின்னா அந்த கிரேவி தண்ணியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தால் ரெசிபி கம்ப்ளீட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக புரிஞ்சுட்டு வீட்டில் பண்ணுங்கள், சூப்பரான ரெசிபி. இதோட புல்கா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது சாஃப்ட் சப்பாத்தி. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? புல்காக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை 1 கப்பு, உப்பு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் இந்த சாஃப்டாக சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கோதுமை மாவை ஒரு பவுலில் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது அதிகமான தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக மாவு மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த மாவு டைட்டாக மிக்ஸ் பண்ணால் தான் ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் மாலிஷ் பண்ணும்போது கொஞ்சம் லூஸ் ஆகும். அதுக்கு பிறகு தோசைக்கல்லில் போட்டு குக் பண்ணும்போது உங்களுக்கு சாஃப்டாக சூப்பராக வரும். மாவு ரொம்ப லூஸான பிறகு நீங்கள் தோசைக்கல்லில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரப்பர் மாதிரி ஆகிடும். இதுதான் விஷயம். இதுக்கு பிறகு இந்த மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா டைட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. அதுக்கு பிறகு அந்த மாவு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதே டைமில் கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதுக்கு பிறகு 2-3 வாட்டி நல்லா மாலிஷ் பண்ணுங்கள். அதாவது அழுத்தி நம்மளோட உள்ளங்கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது மாவு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும். இதுதான் விஷயம். நிறைய பேர் வந்து சப்பாத்தி மாவு ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணாமே சப்பாத்தி குக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த சப்பாத்தி நல்லா இருக்காது. ஸோ இப்போ ஓரளவுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சில்ல, இப்போ ரவுண்டாக ஒரு ஷேப்பில் எடுத்துன்னு வந்துடுங்க. அதுக்கு பிறகு அந்த மாவில் ஒரு பகுதியை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நீங்கள் பேடா பிடிக்க ஆரம்பிக்கலாம். எப்போவுமே புல்கா, சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் பிரெட்ஸ் இருக்குது. இதில் புல்கான்னு சொல்லும் போது ரொம்ப சின்ன பீஸாக தான் இந்த மாதிரி பேடா பிடிக்கிறோம்.
இதுக்கப்புறம் இந்த கட்டிங் போல் கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்க்க ஆரம்பிங்க. நீங்கள் சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்க்கும் போது உங்களுக்கு ஒட்டாது. நீங்கள் கொஞ்சம் கோதுமையை லைட்டாக நீங்கள் போட்ட பிறகு இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது அப்படியே ரொட்டேட் ஆகும். நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே டைமில் ஒட்டவும் செய்யாது. இந்த மாதிரி சாஃப்டான சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த சப்பாத்தி மாவு தேய்ச்சிங்கல்ல, நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கணும். திக்காக இருக்கக்கூடாது. அதே டைமில் மீடியமான சைஸில் தேய்ச்சி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் தோசைக்கல். இந்த தோசைக்கல் சூடாக இருக்க தோசைக்கல்லில் தான் போடணும். சூடு இல்லாத தோசைக்கல்லில் போட்டுன்னா கண்டிப்பாக நீங்கள் எப்போ சப்பாத்தி பண்ணணும் நல்லாவே வராது. அதனால் நல்ல கல் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 சைட்லையும் போட்டு எடுக்கிறோம். இந்த மாதிரி வேக வைக்கும் போது உங்களுக்கு நல்லா அப்படியே புஷ்ஷுன்னு மேலே வரும். இன்னும் நல்லா சாஃப்டாக வரணும்னு வச்சுன்னா அந்த டைமில் புல்காவோட கம்பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கம்பி எடுத்து டேரெக்டாக நம்ம ஹாஃப் டன் பண்ணி வச்சுருக்க அந்த சப்பாத்தியை டேரெக்டாக இதில் ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணும்போது டேரெக்ட் ஃப்ளேம் வரும்போது இன்னும் நல்லா புஷ்ஷுன்னு வரும். அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. தோசைக்கல்லில் சூடு வரும், பட் இருந்தாலும் இந்த மாதிரி டேரெக்ட் ஃப்ளேம் வரும்போது இன்னும் நல்லா புஷ்ஷுன்னு கிளம்பி வரும். அந்த டைமில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கடைசியாக கொஞ்சம் பட்டர் இல்லை நெய், அப்படி இல்லைனா அப்படி கூட சாப்பிட்லாம். ஸோ இப்போ இந்த புல்கா சாஃப்டான சப்பாத்தி எப்படி ரெடி பண்ணுறது தெரிஞ்சிச்சு. அதே டைமில் இந்த கொண்டக்கடலை குழம்பும் எப்படி பண்ணுறது தெரிஞ்சிச்சுல. ரெண்டுமே சூப்பரான ரெசிபி. இன்றைக்கி அல்டிமேட்டான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருங்க. ப்ராப்பர் குவான்டிட்டி, ப்ராப்பரான மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த கொண்டக்கடலை குழம்பு எப்படி பண்ணுறது. கசகசா, கொஞ்சம் உடச்சக்கல்ல, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து சப்பாத்தியோடும் சாப்பிட்லாம், சுட சுட வெள்ளை சாதத்தோடு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே டைமில் தொட்டுக்க நல்லா ஒரு காரமான ஒரு சைடிஷ் இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி காம்போவில் சாப்பிட்றதுக்கு ஒயிட் ரைஸோட. அதே மாதிரி தான் சப்பாத்தியும் எப்படி பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.